9 கேரட் தங்கத்தை வந்து செய்கூலி சேதாரம் இருக்கா சார்? ஏன்னா ஒரு பவுன் வந்து 30,000 தான் சொல்கிறாங்க 9 கேரட். இதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் உண்டா? இதுக்கு இல்லை சேர்த்து தான் விலை 30,000? இல்லை 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 எப்பயுமே நகையுடைய விலைன்றது வந்து அந்த தங்கத்துக்கு உண்டான விலை மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளை பொறுத்து தான் அந்த செய்கூலி சேதாரம்ன்றது வருது. சார் பொதுவாகவே ஏழை மக்கள் சாதாரண மக்கள் நகை எதுக்கு வாங்கினா எமர்ஜென்சி காலத்தில் வந்து அடகு வச்சு தான் அதை அந்த ஏதாச்சும் வருமானத்தை பார்ப்பாங்க. ஸோ இப்போ 9 கேரட்டை வந்து அடகு வச்சா பேங்க்கில் வாங்குவாங்களா அந்த 9 கேரட்டை? கண்டிப்பாக வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. அதெல்லாம் சிக்கல்லாம் கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட நிறுவனமான பிஐஎஸ் ஹால்மார்க், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹால்மார்க் நிறுவனம் அவங்க தர சான்றிதழ் கொடுத்து அதில் முத்திரை போட்டு அதில் யூனிக் ஐடி போட்டு ஒவ்வொரு 6 இலக்க எண் கொடுத்து வைக்கிறாங்க. அதனால் அதற்கும் கண்டிப்பாக லோன் தருவாங்க. அதுக்கு அந்த ரேஷியோ கொஞ்சம் குறையும். இப்போ 4,000 ஒரு கிராம் அப்படின்னா மேபி அவங்க 3,000 கிராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படின்றப்ப அந்த அளவுக்கு அடகு வச்சு பணம் வசூல் பண்ண இப்போ 22 கேரட் 24 கேரட்லேயே போலி தங்கம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு இப்போ 9 கேரட் தங்கம் வந்துருச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் போலி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அதில் அதை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக எளிதாக? எப்பயுமே எந்த ஒரு இதுலேயுமே சொல்லுவாங்களே, அதுதான் ஒரு அழகான ஒரு பாட்டு வரி இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது நீங்கள் எப்படி 9 கேரட் இருந்தாலும் சரி, இல்லை 5 கேரட்னு அடுத்த நகை வந்தாலும் சரி, 24 கேரட் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் செய்துட்ருக்கவன், கொள்ளை லாபம் பார்க்கணுன்னு பண்ணுறவன் இருக்க தானே செய்கிறான். இப்போ நீங்கள் என்ன தான் புது நோட்டு கொண்டு வந்து வச்சா கூட இப்போ புது நோட்லேயே கள்ள நோட்டு வர தானே செய்யுது. அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதை நாம் தான் உஷாராக இருக்கணும். மக்கள் கொஞ்சம் கவனத்தோடு அதில் அந்த ஹால்மார்க் சீல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அதை வந்து சட்டம் இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்கின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப கடுமையாக்கப்படும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு.